வணக்கம். வணக்கம். உடனடியா கலர் ஆகணும், நல்ல வெள்ளையாகணும்னு ஒரு ஆசை இருக்கா? அப்போ கண்டிப்பா குளூட்டதியான் ட்ரீட்மெண்ட்டை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுற இந்த விஷயம் உண்மையிலே என்ன, அதோட பின்னணி என்னன்னு தான் நாம விரிவா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த கேள்வியை கேட்டா போதும், நம்மள பல பேரோட மனசுல இருக்கிற ஒரு சின்ன கவலையை அப்படியே தட்டி எழுப்புன மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த ஒரு கவலை தான் இன்னைக்கு கோடிக்கணக்கில் பணம் புழங்குற ஒரு பெரிய பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கு அடித்தளமா இருக்கு. ஆனா இந்த கவலை நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னு பார்க்கலாமாங்க. ஆமா, நேரம் ஒரு கவலையா தான் பார்க்கப்படுது. ஒரு காலத்துல ஃபேர்னஸ் கிரீம் போடுறதோட ஆரம்பிச்ச இந்த தேடல் இன்னைக்கு எங்க வந்து நிக்குது தெரியுமா? நேரா நம்ம ரத்தத்துல ஊசி போடுற அளவுக்கு வளர்ந்து நிக்குது. சரி, அப்போ இந்த குளூட்டதியான்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்ம உடம்போட துப்புரவு தொழிலாளியா இல்ல அளவுக்காக நம்ம பயன்படுத்துற ஒரு தந்திரமா? வாங்க, இத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். பாருங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் இது. குளூட்டதியான்ங்கிறது வெளியிருந்து வர்ற ஒரு கெமிக்கல் எல்லாம் கிடையாது. அது நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம கல்லீரல் இயற்கையா உருவாக்குற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அதோட முக்கியமான வேலையே நம்ம உடம்புல சேர்ற நச்சுக்கள் எல்லாம் சுத்தம் செஞ்சு வெளியேத்துறது தான். ஒரு நல்ல துப்புரவு தொழிலாளி மாதிரி. இப்பதான் விஷயத்தோட மைய புள்ளிக்கே வரும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குளூட்டதியோன் நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்காக வேலை செய்யுது. ஆனா இன்னொரு பக்கம் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு வெள்ளை பெயிண்ட் மாதிரி மாத்திடுச்சு. நம்ம உடம்புக்குள்ள இயற்கையா இருக்கிற ஒரு பொருளை அதிக டோஸ்ல நரம்பு வழியா ஏற்றும்போது அது மெலனின் உற்பத்தியை குறைக்கிதான். அதாவது நம்ம தோலுக்கு நிறம் கொடுக்கற அந்த கருப்பு நிறமையை குறைச்சு உங்களை மில்கி ஒயிட் ஆக்கிடும்னு சொல்றாங்க. சரி, இந்த மில்கி ஒயிட் கலர் வேணும்னு ஆசைப்படலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே உங்க பர்ஸ கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. ஏன்னா இதுக்காகிற செலவை கேட்டா தலை சுத்திடும். ஆமாங்க, காய்ச்சலுக்கு குளுக்கோஸ் ஏத்துற மாதிரி இப்போ அழகாரத்துக்கு குளூட்டதியான் ஏத்திக்கிறாங்க. ஆனா செலவு தான் கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரே ஒரு செஷனுக்கு, அதாவது ஒரு தடவை ஊசி போட்டுக்க 5000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் கூட செலவாகுமா. அடேங்கப்பா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரே ஒரு செஷன்ல முடியிற மேட்ரே கிடையாது. ஒரு கல்யாணத்துக்குள்ள முழுசா கலர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு முழு கோர்ஸ்க்கு குறைஞ்சது ஒரு 3 லட்சம் ரூபாயாவது தேவைப்படும்னு சொல்றாங்க. என்ன, செலவு தலை சுத்துது இல்லையா? சரி, இவ்ளோ செலவு பண்ணியாச்சு, இனி வாழ்க்கை முழுக்க ஜம்முன்னு வெள்ளையா இருக்கலாம்னு நினைச்சா அங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இந்த வெள்ளை நிறம் நிரந்தரமே கிடையாதுங்க. அடிச்ச பெயிண்ட் மாதிரி இது காலம் முழுக்க நிலைச்சு நிக்காது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த வரிய சொல்றது வேற யாரும் இல்ல, இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கற கிளினிக் மேனேஜரே தான். மாசம் நீங்க வந்து ஊசி போட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லனா என்ன ஆகும் தெரியுமா? மறுபடியும் பழைய பன்னீர் செல்வமா, அதாவது நம்மளோட பழைய இயற்கையான நிறத்துக்கே திரும்பி வந்துடுவோன்னு அவங்களே சொல்றாங்க. ஓகே, காசு ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை விட முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. அதுதான் நம்ம ஆரோக்கியம். டாக்டர்களோட எச்சரிக்கை என்னன்னு பாப்போம் வாங்க. அழகுக்காக நம்ம உடம்புக்கு நாம எவ்வளவு பெரிய சுமைய கொடுக்கறோம். மருத்துவர்கள் ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறாங்க. உடம்போட தேவைக்கு அதிகமா செயற்கையா குளூட்டதியானை ஏத்தும்போது நம்ம உடலோட முக்கியமான உறுப்புகளான சிறுநீரகம், கல்லீரல் இதுக்கெல்லாம் ஓவர்லோட் ஆகுது. இதனால கிட்னி பாதிப்பில் இருந்து கடுமையான அலர்ஜி வரைக்கும் எது வேணாலும் வரலான்னு சொல்றாங்க. அப்போ இந்த குளூட்டதியான் விஷயங்கிறது ஒரு கைத்து மேல நடக்கிற மாதிரி தான். ரொம்பவே ரிஸ்கான ஒரு பயணம். ஒரு பக்கம் அழகு, இன்னொரு பக்கம் ஆரோக்கியம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் நம்மளோட தேர்வு இருக்கு. உடனடி அழகுங்கிற அந்த கவர்ச்சி ஒரு பக்கம் இழுக்கும்போது, நம்ம உடலோட நீண்ட கால ஆரோக்கியம் இன்னொரு பக்கம் நின்னு நம்மள யோசிக்க வைக்குது. இது ரொம்ப ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு விஷயம். ஆக அழகுக்கும் ஆரோக்கியத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த கயிற்று பயணத்துல நம்ம தேர்வு எதுவா இருக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். உடனடியா கிடைக்கிற ஒரு தற்காலிக அழகுக்காக நம்மளோட நிரந்தர ஆரோக்கியத்தை பணயம் வைக்கலாமா? இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்றேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வணக்கம். வணக்கம்.